सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा अनिवर्ते निवृत्तात्मा संक्षेप्ताक्षेमकृत्शिवः श्रीवत्सवक्षा श्रीवासः श्रीपति श्रीमताम्बरः 77வது ஸ்லோகம். பகவானுடைய அபரிமிதமான வைபவம், அந்த விபூதியை சொல்லக்கூடிய தெரிவிக்கக்கூடியதான சில நாமாக்கள், வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதான பகவான வாக்கினால்தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா மனுஷனுடைய ஒரு ஸ்வரூபம் அவன் வாயால்தான் பேச முடியும், இல்லைன்னா எப்படி அவருடைய ஸ்வரூபத்தை சொல்றது? பகவானுக்கோ புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனஹா, ஜன்மாந்தரத்துல புண்ணியம் பண்ணினத்தினால்தான் அவருடைய நாமாவை கீர்த்தனம் பண்றான், அவருடைய நாமாவை கேட்கிறான். அப்படிப்பட்டதான அவருடைய ஸ்வரூபத்தை சொல்றதுக்காக சில நாமாக்கள், தான் அனுபவிச்ச நாமாக்கள், வேதத்துல இருக்கிற நாமாக்கள், அங்கெங்க படிச்சு பிரசித்தமா இருக்கக்கூடியதான நாமாக்களை எடுத்து சொல்றார். அதுல விருஷபாட்சா விருஷப்பிரியாங்கிற வரைக்கும் பார்த்தோம். விருஷம் என்றால் தர்மம், தர்மத்திலேயே கண்ணுள்ளவர், தர்மத்தையே ரொம்ப பிரியமாக உள்ளவர். தர்மம் அவாவா எதை பண்ணணுமோ அதுக்கு தர்மம்னு பேர். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தர்மமானது மாறும். புருஷாளுக்கு நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, காயத்ரி ஜபம், இப்படி கர்மாக்கள். ஸ்திரீகளுக்கு துளசி பூஜை, குத்துவிளக்கை ஏற்றி வைக்கிறது, பதிஜூட்டை, இவைகள்லாம் தர்மங்கள். அந்த தர்மத்தை நான் பண்றேன்னு இவாளும், இவன் தர்மத்தை நான் பண்றேன்னு அவாளும் பண்ணினா தர்மம் ஆகாது. தர்மம்ங்கிறது ஸ்பெசிபிக், என்னென்ன இருக்கு என்னென்னது அப்படி. வர்ணாசிரம தர்மங்கள், பிரம்மச்சாரிக்கு தர்மம் வேற, சன்னியாசிக்கு தர்மம் வேற, கிரகஸ்தனுக்கு தர்மம் வேற. சன்னியாசியா இருக்கிறவர் ஓங்காரத்தை தவிர மற்ற நாமாக்களை சொல்லப்படாது. கிரகஸ்தனானும் வேதத்தில் இருக்கக்கூடியதான எல்லா மந்திரங்களையும் சொல்லிக் கொண்டார். சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம், எப்பொழுதும் வேதத்தை சொல்லிட்டே இருக்கணும். சன்னியாசி சில பதிகள் இருந்தாலும் இதெல்லாம் சொல்லப்படாது. அவர் சர்வதா சர்வகாலமும் ஓங்கார நிஷ்டனா இருக்கணும், ஜபநிஷ்டனா இருக்கணும், ஆத்மநிஷ்டனா இருக்கணும். கிரகஸ்தனா இருக்கிறவனும் தனத்தை சம்பாதிக்கலாம். எப்படி? தர்மாவிருத்தோ காமேஷோ, தர்ம காமங்களுக்கு விரோதம் இல்லாமல் அர்த்தத்தை சம்பாதிக்கணும். அந்த அர்த்தத்தை சம்பாதிச்சு 4 பேருக்கும் விநியோகம் பண்ணணும். இவைகள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வர்ணாசிரம தர்மங்கள் இருக்கு. அந்த தர்மங்களை காப்பாற்றுறவர், அதனிடத்திலேயே ரொம்ப அபிமானம் கொண்டவர், அதனிடத்துல அதை விருத்தி பண்ணணும்னு பார்த்து கொண்டிருக்கிறவர் இவர் மகாத்மா விருஷபாட்சா விருஷப்பிரபு அப்படின்னு பார்த்தோம். விருஷப்பிரியர்னு இந்த தர்மங்கள் 2 விதமாக இருக்கு. வேதமே எப்படி இருக்கு? 2ஆக பிரவர்த்தி. ஒண்ணு பிரவர்த்தி லட்சணமான தர்மம், இன்னொன்னு நிவர்த்தி லட்சணமான தர்மம். ஒண்ணு செய்யுங்கிறது, ஒண்ணு செய்ய வேண்டாங்கிறது. கர்மகாண்டம்ங்கிறது பிரவர்த்தி லட்சணமான தர்மம், ஞான காண்டம்ங்கிறது நிவர்த்தி லட்சணமான தர்மம். பிரவர்த்தி லட்சண தர்மம்னு சொன்னா சந்தியாவந்தனத்துல எல்லா கர்மாக்களையும் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அவளுக்கு எது விதிச்சிருக்கோ அது பண்ணணும். இப்படி பண்ணிக்கொண்டே இருந்தால் இவனுடைய மனசானது லௌகிகமான விஷயங்கள்ல போகாது. அப்படியே அனிவாரியமாக போன போதிலும் அந்த சம்ஸ்காரங்கள் ஒட்டாமல் இருக்கும். மனசு சுத்தமாகவே இருக்கும். சுத்தமான மனசுல பகவானுடைய பாதங்கள் அது பிடிக்கும். அந்த பகவத் பாதங்கள் இவருக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். பகவத் சங்கல்பம் இவருக்கு நன்றாக வரும். அப்படின்னு அதற்கு பிறகு இவன் உயர்ந்ததான ஒரு நிலையை அடைவான். இது கர்ம காண்டங்கள் பண்ணக்கூடியதான வேலை.
அதே போலயே இந்த கர்மகாண்டங்களை தான் பிரவருத்தி தர்மம்னு இப்ப சொன்னோம். இந்த பிரவருத்தி தர்மத்தை முதல்ல பகவான் வேதங்கள்ல தயார் பண்ணி இரண்யகர்பருக்கு சொன்னார். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம் பிரகிணோதி தஸ்மை அப்படின்னு வேதங்களை ஓங்கார வடிவமாக சுருக்கமாக இரண்யகர்பருக்கு சொன்னார். அவர் தபஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடியதான மந்திரங்களை எல்லாம் தான் அறிந்தார். இரண்யகர்பர் தானா அந்த மந்திரங்களை அறிந்தார். இப்படிப்பட்டதான அந்த மந்திரங்கள்லாம் இருக்கு பார்த்தல, அதுல மந்திரேஷு கர்மாணி கவயோ யான்ய பத்யன் அந்த மந்திரங்கள்ல இருந்து கர்மாக்கள் உண்டாச்சு. தானி திரேதாயாம் பகுதா சந்ததானி அப்படின்னு இவைகள்லாம் திரேதாயகத்துல இருந்து விசேஷமாக சொல்லப்பட்டது. அந்த கர்மாக்களை சாம வேதங்கள் எனக்கூடியதான 3 வேதங்கள்னால ஏற்பட்டதான கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணி கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது அனுஷ்டானம் பண்ணிக்கொண்டே இருக்கணும்ங்கிறதுக்காக இதை என்ன பண்ணினார், மரீச்சாதி பிரஜாபதிகளுக்கு இதை எடுத்து சொன்னார். இந்த ஒரு விசேஷம் இது மரீச்சாதி பிரஜாபதிகள் மற்ற லோகத்துல இருக்கிற எல்லோருக்கும் எடுத்து சொன்னார். இது ஒரு பெற்ற தர்மம். இன்னொன்னு என்னன்னு, ந கர்மணா ந பிரஜயா ந தனேன தியாகே நைகேன அமிர்தத்வமானசு அப்படி இந்த கர்மாக்களை பண்ணிக்கொண்டு அதே போலயே மற்றவைகள்லாம் பண்ணின்றதுனால வசதியான ஒரு நிலை அடையறதில்லை. முக்திங்கிற ஒரு நிலையானது அது கர்மாக்களை விட்டதுனாலதான். எல்லாத்தையும் விட்டு ஏகாந்தே சுகமத்யதாம் பரதரே சேதமாதீயதாம் அப்படின்னு ஏகாந்தமாக இருந்து கொண்டு பரமாத்மாவோட மனசை நிறுத்தி எல்லாத்தையும் விட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான வழி 2வது. அதுக்கு நிவர்த்தி லட்சண தர்மம்னு பேரு. இப்படிப்பட்டதான் நிவர்த்தி லட்சண தர்மங்களையும் முதல்ல சிருஷ்டி பண்ணி அத சனக சனந்தனாதிகளுக்கு சொல்லி கொடுத்தார். இப்படி 2 விதமான தர்மங்களும் இருக்கு. உயர்ந்ததானது எத்தாங்கே பிராப்தியதே ஸ்தானம் தத்யோகைரபி கம்பியதே ஏகம் சாங்கியஞ்ச யோகஞ்ச எப்பஸ்யதி தபஸ்யதி. சாங்கியமும் யோகமும் இந்த ஞான மார்க்கமும் கர்ம மார்க்கமும் 2 வசதி தான். 2 ஒரே முடிவுக்கு தான் இருக்குது. பாரிஸ்காரனுக்கு போனா பீச் ரோட்லயும் போல 3 ரோட்லயும் உங்க இஷ்டம். எது எப்படி வசதியோ அப்படி. இந்த கர்மகாண்டமானது என்ன பண்றது, உங்களுக்கு சொல்பமப்யஸ்ய தர்மஸ்யஸ்ராயதே மஹதோ பயாத் ஆரம்பிச்சு வச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டே இருந்தா போலாம். ஞான காண்டம் எப்படி, அது ஆசுப்தே ராஸ்மதே காலம் நயத்வேதாந்த சிந்தையா காலம் பல எழுதுன ராத்திரி தூங்குற பரியந்தம் அதே எண்ணத்துல இருக்கணும். ஆனா இது ஒரு வழி, அது ஒரு வழி. இதுல டிராபிக் ஜாஸ்தியா இருக்கும், அதுல டிராபிக் கம்மியா இருக்கும். இது சுத்தி போகணும், அது நேரா போகணும். இப்படி வித்தியாசங்கள் இருக்கு. இப்படி 2 விதமான தர்மங்களையும் தான் சிருஷ்டி பண்ணி அந்த அவார்டுக்கு சொல்லி தர்மத்தை காப்பாற்றி கொண்டிருக்க. அப்படிப்பட்டதான அந்த பகவான் அனிவர்த்தி நிவர்த்தாத்மா. அனிவர்த்தி நிவர்த்தி நிவர்த்தி லட்சணமான தர்மம், அனிவர்த்தி நிவர்த்தி லட்சணமான தர்மத்தை விட வேறான பிரவர்த்தி லட்சண தர்மத்துல இருக்கிறவர். அதே மாதிரி நிவர்த்தாத்மா நிவர்த்தி லட்சண தர்மத்துல இருக்கிறவர். 2யும் பக்கத்து பக்கத்துல ஓட்டுக்க. இதுவும் சரி அதுவும் சரி. யாருக்கு எதுல அதிகாரம் உண்டோ அவ அதுல. எல்லாருக்கும் எல்லாத்துலயும் அதிகாரம் இல்லை. அர்ஜுன நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன் பிட்சுவா போயிடுறேன் அப்படின்னா, இல்லப்பா நீ கர்மா பண்ணும் தஸ்மாத்யுத்யஸ்வ பாரதா பலமுறை நீ இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறார். ஏன் உனக்கு ஞானத்துல இன்னும் அதிகாரம் இல்லை. ஞானத்துல அதிகாரம் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்ன பண்ணா, நீங்க ஞானத்திலே உங்க கர்மா பண்ண வேண்டாங்கிறது. அப்ப என்ன, யாராருக்கு எது சரியோ அதுக்கு தகுந்தா போல. அதே போல 2 விதமான தர்மங்களாலையும் மனுஷியால காப்பாற்றி கொண்டு மனுஷியால தன்னிடத்துல சேர்த்துண்டு அவளுக்கு தர்மார்த்த காம மோசங்கள் என கொடுக்குதான 4 புருடார்த்தங்களையும் கொடுத்துண்டு உலகத்தை காப்பாற்றுறவர் அனிவர்த்தி நிவர்த்தாத்மா. அனிவர்த்தி நிவர்த்தி லட்சண தர்மத்தை இல்லாத பிரவர்த்தி லட்சண தர்மத்தை காப்பாற்றுறவர். நிவர்த்தாத்மா தானும் நிவர்த்தி லட்சண தர்மத்துல இருந்துட்டு இருக்கிறார். இப்படி 2 மார்க்கத்தையும் சேர்த்து சொல்லிவிட்டார். இது 2க்கும் சேர்ந்து ஒரு அர்த்தம். அனிவர்த்தி நிவர்த்தாத்மான 2க்கும் சேர்ந்து இப்படி ஒரு அர்த்தம். அது இல்லாம அனிவர்த்தி அப்படின்னா என்ன அர்த்தம், திரும்பி வர மாட்டார்.
எப்பவும் எந்த யுத்தத்திலும் தேவாசுர யுத்தங்கள்ல எப்பவும் அவர் தோத்து போயிட்டேங்கிறது கிடையவே கிடையாது. சர்வதா சர்வகாலமும் தேவாசுர யுத்தங்கள்ல சத்துருக்களை கொண்டுட்டு வரதே தவிர தான் தனியாக வரதில்லை. அப்படி அனிவர்த்தி தேவாசுர சங்கிராமாத்து நனிவர்த்ததே, என்னைக்கும் திரும்பி வரதில்லை, தோத்து போயிட்டேன் அப்படிங்கிறது. இந்த தோல்விங்கிறது அவருக்கு என்னைக்குமே கிடையாது. அவருக்கு மட்டும் இல்ல, அவரை அண்டினவர்களுக்கும் கிடையாது. பகவான் ஏஷாம் பிரதிஷ்டோ பகவான் மங்களாயதனம் ஹரி, யார பகவான நினைச்சுட்டு இருக்காளோ, பரம மங்களஸ்வரூபமான பரமாத்மாவுடைய மனச தியானம் பண்ணிட்டு இருக்காளோ, அவளுக்கு லாபஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராஜயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவ ஏஷாம் ஜீவரஸ்யாமோ ஹிருதயத்தோ ஜனார்தனஹா, இதயத்துக்குள்ள ஜனார்தனன் யாருடைய ஹிருதயத்துல இருக்காரோ அவளுக்கு எப்பவும் லாபம் தான், எப்பவும் ஜெயம்தான், அவளுக்கு தோல்வியே இல்லை. அவளுடைய பக்தாளுக்கே எப்படின்னு அவருக்கு என்னைக்காவது தோல்வி உண்டோ? இல்ல. ஆகையால் அனிவர்த்தி, அதனால தேவாசுர சங்கிராமாத்து நிவர்த்ததே, இது அனிவர்த்தி, திரும்பி வராதவர். அதே போல விஷப்பிரியத்வா தர்மா நிவர்த்ததே, ஒரு நாளும் தர்மத்திலிருந்து திரும்ப மாட்டார். தர்ம வழியிலேயே இருக்கிறவர். எப்படிப்பட்டதான கட்டங்கள் வந்த போதிலும் தான் இந்த தர்மத்தை விட்டு இம்மியளவு அவர் விலகாதவர். இந்த ஒரு மனசுல ஒரு கன்விக்ஷன் இருக்கும். வாழ்க்கையில கட்டங்கள் வரலாம், கட்டங்கள் வரத்துக்குத்தான் வாழ்க்கை. ஏன்னா நீங்க புண்ணியமும் பாபமும் பண்ணி ரெண்டும் சேர்ந்து பண்ணியிருக்கேன். ஆகையால் சில சமயத்துல கட்டம் வரும். கட்டம் வந்த போதிலும் நம்ம அந்த மார்க்கத்துல இருந்து நழுவப்படாது. இதான் ராமாதாசனுடைய ரகசியம். எத்தனை கட்டங்கள் வந்தாலும் சரி, நான் தர்மத்தை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நகர மாட்டேன். அதனாலதான் ராமோ விக்கிரகவான் தர்மஹா. அப்படி என்னைக்குமே அவருக்கு தர்மத்துல பிரியமா இருக்கிறதுனால தர்மமானது இம்மையளவு எப்பொழுதும் இறங்கி வரதில்லை. அதனால அவருக்கு அனிவர்த்தி ஒரு பேர். விஷப்பிரியத்வாது, விஷம்னா தர்மம், தர்மப்பிரியத்வா தர்மா அனிவர்த்ததே இதுவா. அதனால அனிவர்த்திங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டு அர்த்தம் சொன்னோம். தேவார சங்கிராமத்துல என்னைக்கு யுத்தத்துல தோல்வி அடைய மாட்டார், தர்மத்தை விட்ட ஒரு நாளும் நழுவ மாட்டார். ரெண்டு அர்த்தம் சொன்னேன். அதோட மட்டுமல்ல, பிரவருத்தி லட்சணமான தர்மத்தை தூண்டிக்கொண்டு எல்லாரையும் முன்னுக்கு கொண்டு வருவார். எல்லோரும் திடீர்னு ஆரம்பிச்சு நீங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்க தபஸ் பண்ணுங்க அப்படின்னா முடியுமா? பழக்கம் இல்லையே. நாமெல்லாம் மனச வெளியில விட்டு விட்டு ஸ்தூலமான பொருளையே பார்த்துட்டு ஊர்வம்பு பேசுறதுக்காகத்தான் மனசு அப்படி பழகி ஆச்சு. அத மனச ஓரிடத்துல நிறுத்தி அதையே தியானம் பண்ணுங்கோ ஜபம் பண்ணிட்டே இருக்கணும் முடியாது சாதாரண மனுஷால. ஆகையால் அவளுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல அவளுடைய ஸ்தூல சரீரத்தை சரியான வழிக்கு கொண்டு வரணும். இந்த கிராஸ் பாடி பூத உடலுக்கு இது உட்காரவே தெரியாது ரொம்ப பேருக்கு. 1/2 மணி நேரத்துக்கு மேல சேர்ல உட்கார்ந்தே பழகிட்டோம். ஆசன ஜெயமே இல்லை. அந்த ஆசன ஜெயம் வரணுமே, ஏனும் பத்மாசனம் ஸ்வஸ்திகாசனம் இவைகள்லாம் வேணும்னா அதெல்லாம் உட்கார முடிஞ்சாதானே அப்புறம் தபஸ் பண்றதுக்கோ பாராயணம் பண்றதுக்கோ. அப்ப விவகாரம் என்னடா, அதற்காகத்தான் முதல்ல கர்மாவை சொல்லணும். சந்தியாவந்தனம் பண்ணுங்க, ஆச்சமனம் பண்ணுங்க, இவைகள்லாம் பண்ணுங்க. இவைகள்லாம் எதுக்கு? ஸ்தூல சரீரத்துக்கு தர்பீஸ். அதுக்கு பிராணாயாமம் எல்லாம் பண்ணினேடையானால் மனசு ஒரு இடத்துல நிக்கிறதுக்கு வேண்டும். மனசு நம்ம மனசை அலையிறதுன்னு நமக்கே தெரியாது. தியானம் பண்ண தொடங்கினா தான் தெரியும், ஓஹோ மனசு இவ்வளவு தூரம் ஓடுறதான்னு. அது வரைக்கும் நம்ம மனசு நம்மளே தெரியாது. அது வரைக்கும் போயிட்டே இருக்கு, எங்கேயோ போயிட்டே இருக்கு. கண்ணை மூடிட்டு வரான உட்காந்து க்ஷணம் கிஞ்சிதம் நகிஞ்சிதபி சிந்தையே, எதையும் நினைக்காம கொஞ்ச நேரம் இருங்கோன்னு சொன்னா அதை இருக்க முடியாது. மனசு அங்கேயும் எங்கேயும் அலையிறது. ஓஹோ இவ்வளவு வேகமா மனசு அலையிறதா அப்படின்னு நமக்கு தானா தெரியும். இப்படி அதுக்கு மேல நமக்கு வரணுங்கிறதுக்காக தான் முதல்ல பிரவருத்தி லட்சண தர்மம். அவளுக்கு பண்ண வேண்டியதான கர்மாக்கள் அது. பூஜை பண்ணுங்க, விரதங்களை அனுஷ்டானம் பண்ணுங்க. வரலட்சுமி விரதம் வருது, அந்த வருது வரிசையா வருதோ இல்லையோ, ஆடி மாசம் வந்ததுமே இந்த விரதங்கள்லாம் பண்ணுங்க. அப்படின்னு இதெல்லாம் எதற்காக? இந்த ஆசன ஜெயத்துக்கும் மனசு ஒரு இடத்துல நிற்கும்.
அது ரெண்டு நன்னா மனசு சுத்தமாயிடுது, பகவானுடைய ஸ்வரூபம் கண்ணுல மனசுல தோண தொடங்கிட்டு அப்படின்னு சொன்னேடையானால் அப்புறம் ஞான மார்க்கத்துக்கு வாங்க. பகவானுடைய நாமாக்களை கேளுங்க, ஒவ்வொரு நாமாவும் எடுத்து பகவான் நினைச்சுங்க. நீங்க இப்படி தியானம் பண்ணிட்டே இருந்தாலும் உங்க மனசுல ஆனந்தமான அந்த ஸ்வரூபம் காணப்படும் இப்படின்னு சொல்றது அதுக்கு அடுத்ததான ஒரு வழி. ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு தர்மத்தையும் அந்த தர்மத்தையும் ரெண்டும் சொல்றவர். ஆகையால் அனிவர்த்தி. அடுத்தது நிவருத்தாத்மா. நிவருத்தாத்மா ஸ்வபாவதா விஷயேபியா நிவருத்தா ஆத்மா அஸ்யா இது நிவருத்தாத்மா. இவருடைய மனசானது ஸ்வபாவமாகவே பை நேச்சர் வேற எங்கேயும் அலையறதில்லை. தனக்குள்ளே ஆத்மாராமஹா ஆத்மரதி கிரியாவான் ஏஷ பிரம்மவிதாம் வரிஷ்டா. ஆத்மாராமஹா தனக்குள்ளேயே தான் உள்ளூர அந்த ஆத்மஸ்வரூபத்துல ஆனந்தமா இருந்துட்டு இருக்கார். ஆத்மரதி கிரியாவான். ஆத்மரதி தன்னுடைய ஆத்மாவிலேயே ஒரு விளையாட்டு, தன்னுடைய ஆத்மாவிலேயே ஒரு ஆனந்தம், ஒரு சௌக்கியம் அது இருக்கு. லோகத்துல ரொம்ப பேர் பாருங்க ஏகாந்தமா ஆத்துல இருந்தெல்லாம் பயப்படுறாங்க. சார் ஒண்டியா இருக்கீங்க சார், படுத்துக்கிறதுக்கு துணை வேணும் சார். ரெண்டாவது மனுஷன் இருந்தாதான் சுவாமி உங்களுக்கு ப்ராப்ளம். ஏகாந்தமாக நீங்க இருந்தடையானால் யாரோடையும் சண்டை போட வேண்டியதில்லை, யார் மேலேயும் கோபம் வராது. ரெண்டாவது வியக்தி இருந்தாதான் அவர் ஒண்ணு சொல்ல நீங்க ஒண்ணு சொல்ல, ரெண்டு பேருக்கு சண்டை வந்து விவகாரம். அப்ப ஏன் உங்களுக்கு ரெண்டாவது மனுஷன் ஒண்டியா இருந்தா ஏன் பயப்படுறேன்? ஒண்டியா இருக்கேனே ஒண்டியா இருந்தா என்ன பயம்? ரெண்டாவது வியக்தி இருந்தா அடிப்பானோ வைவானோ ஏதோ ஒரு பயம் இருக்கலாம். ஏகாந்தமா இருந்தா ஏன் பயம் தெரியல. அப்ப இதுதான் அஜ்ஞானம்னு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இதுதான் அஜ்ஞானம். அப்படிப்பட்டதா அவனுக்கு ஏகாந்தே துக்கம் அத்தியதாம். ஏகாந்தமா இருங்கோ, தன்னுடைய ஆத்மாவிலேயே இருங்கோ, ஆத்ம தியானத்திலேயே இருங்கோ, இப்படி எல்லாம் சொல்ற வழிக்கம். இதெல்லாம் எதற்காக? அந்த பகவான் இப்படி சொல்லுமா ஏகாந்தமா இருக்கார். ஆகையால் ஸ்வபாவதா பை நேச்சர் விஷயேபியா நிவருத்தா. லௌகிக விஷயத்திலிருந்து இவர் மனசு செல்லாது ஆனந்தமாக தன்னடத்திலேயே இருக்கு. இது ஒவ்வொருவருக்கும் வரணும். இந்நிலை வருவதுதான் வசதி. அந்நிலை வந்த பிறகு அப்புறம் லோகக்ஷேமத்துக்காக இது பண்ணுவோமே அது பண்ணுவீங்கன்னு தோணும். எதை பண்ணினாலும் லோகக்ஷேமமா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கணும். 4 பேருக்கு என்னால எது கொடுக்க முடியும்னு ஒவ்வொருவரும் நினைக்கணும். நமக்கு இதனால என்ன லாபம்னு நினைச்சுதான் மனுஷன் எல்லா செயலையும் ஈடுபடுறான். பிரயோஜன மனுஷிய நமந்தோபி பிரவர்த்ததே. மந்தனா இருந்தாலும் அவன் உபயோகம் இல்லாதவன் எந்த ஒரு செயலும் பண்ணும் பொழுது இந்த செயலால எனக்கு என்ன லாபம், இந்த எண்ணம் மனசுல வச்சுட்டுத்தானே அவன் நடக்கிறான். அப்படி இருக்கக்கூடாது. நான் யாருக்கு எது பண்ணுவேன், என்னால என்ன சகாயம் வந்திருக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருந்து கொண்டிருந்தானே ஏன்னா அவன் சேமத்தை. இப்படி ஒவ்வொருவரும் இருக்கணும். இதுதான் பகவானுடைய ஒரு சுரூபம், தர்மத்தினுடைய சுரூபம். இது இப்படி இருந்தால் அவர் ரொம்ப நேசிக்கிறார். ஆகையால் அனிவர்த்தி நிவர்த்தாத்மா. பிறகு சங்கேப்தாட்சேம கிருச்சிவா. பகவானுடையமா சங்கேப்தா. சங்கேப்தான்னா எல்லாத்தையும் சங்கேபமாக பண்றவர். பெரிய விவகாரம் இருந்தால் சின்னதா வழிபடுவார். இந்த ஆலமரம் இருக்கு. இந்த ஆலமரத்தை அது அப்படியே வளரும், அப்படியே பிறக்கணும்னா என்ன ஆகும் பாருங்க, எவ்வளவு கஷ்டம். ஆனா என்ன பண்றது தெரியுமா, நான் ஒரு சின்ன ஆலம் விதை, அந்த விதைக்குள்ள இல்ல இந்த ஆலமரத்தை வச்சிருக்கேன். குழந்தை பிறக்கிறப்ப ஒரு ஜனம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் வேகமா வளருது. ஏகோ விஷ்ணு மஹத்பூதம் பிரதூதன்யநேகதா அப்படின்னு என்ன வளர குண்டா இருக்கு. ஆமா, இப்படி பிறக்கிறப்பயே அவ்வளவு சின்னதா இருந்தது. உங்களுக்கு தெரியறது இப்பதான் 10 மாசத்துக்கு முன்னாலே ஏதோ ஒரு விந்துவா தான் இருந்தது. அது இப்படி வளர்ந்துருக்கு. அப்படி அந்த அதிசூக்ஷ்மமான பதார்த்தத்திலிருந்து அதி விஸ்தாரமான பதார்த்தத்தை வளரும்படி பண்றவர். ஆகையால் அதே மாதிரியே இவ்வளவு விஸ்தாரமா இருக்கக்கூடியதான உலகங்களை மனசாப்பிய ரச்சனாரூபஸ்ய பிரதி நியத தேச கால வஸ்து ஸ்வரூபஸ்ய. பகவான் பாஷிகாரன் அந்தந்த இடத்துல சொல்லும் பொழுது இந்த உலகம்னு சொன்னா நம்ம சாதாரணமா உலகம்ங்கிறோம். இந்த உலகத்துல ஒவ்வொரு பதார்த்தமும் எப்ப பிறக்கணும், எந்த விதமாக பிறக்கணும், எப்படி உபயோகப்படணும் எல்லாம் தீர்மானம். வசந்த ருத்து ஏப்ரல் மே வந்தா அப்பதான் மல்லி புஷ்பங்கள்லாம் வரும், அப்பதான் மாங்காய் எல்லாம் வரும்,
புது பதார்த்தங்கள்லாம் அப்பதான் வரும். வருதா அது என்னைக்காவது டிசம்பர்ல வருதா? எந்த சமயத்துல வரணுமோ அப்படித்தான். எந்த தேசத்துல வரணுமோ அந்த தேசத்தான் வளரும். ஈரமழை கேரள தேசத்துக்கு தான் போகணும். நீங்க காசிக்கு போனோம்னா அங்க கிடைக்காது. ஏன் சுவாமின்னு அது அங்கேதான். எது எந்தெந்த சந்தர்ப்பத்துல எந்தெந்த நிலையில வளர்க்கணுமோ அங்கேதான் வளரும். அப்படி ஒவ்வொரு பிரதிநியத தேச கால வஸ்து ஸ்வரூபத்ய ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் ஒரு நியதமான தேசம், நியதமான காலம், நியதமான வஸ்து இப்படி எல்லாம் மனசாத்திய சிஞ்ச ரச்சனா ரூபத்ய மனசால் கூட இப்படி எல்லாம் ஆகுது நினைச்சு பார்க்க முடியாது. அது எப்படி பண்றா, என்ன ஆகுது, எது உங்களால தெரியுமா? நம்ம சரீரத்துக்குள்ள என்னென்ன பதார்த்தங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க சாப்பிடுறது எப்படி ஜீரணமா ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க பாக்கல. இந்த மூச்சு காத்தை விட்டுட்டே இருக்குமா என்னமா மெக்கானிசம் வந்திருக்குன்னு தெரியுமா? மூச்சு காத்த உள்ளே வெளியில தான் போயிட்டு இருக்கேன், நீங்க வாழ்ந்துட்டு இருக்கேன், எப்படி தெரியுமா உங்களுக்கு? ந பிராணேன ந பானேன மத்தியோ மத்தீவத்தை கஷ்டனா இதரேன துஜீவந்தி எஸ்மின் நேதா உபாசித்த. மூச்சு காத்த உள்ள வாங்கறதுனாலே வெளியில விடுறதுனால மட்டும் ஒரு மனுஷன் வாழல. ஆனா என்னன்னா இந்த ரெண்டுக்கு பின்னால ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி தான் உள்ளேயும் வெளியில போக வாங்க அப்படின்னு சொல்றேன். கரெக்டா எவ்வளவு காத்து வெளியில போகணுமோ அவ்வளவு காத்தான் உள்ள வரணும். உள்ள அதிகமான காத்து வெளியில கொஞ்சமா விட்டேன்னா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு வயிறு ஊப்பி படாலும் வெடிச்சு விடும். கொஞ்சம் கொஞ்சம் வாங்குற காலத்திலேயே கொஞ்சம் வயசுலயே வச்சுட்டு என்ன ஆகுது? அப்ப என்ன அது கரெக்டா எவ்வளவு வால்யூம் உள்ள போகணுமோ அந்த வால்யூம் நெக்ஸ்ட் காத்துக்கு போயிடணும். அப்படி எல்லாத்துக்கும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் நமக்குள்ள வச்சிருக்காரு. இத்தனையும் எப்படி வருது, என்ன ஏதுன்னு யோசனை பண்ண வேண்டாமா? இவைகள் எல்லாம் பெரிய இவ்வளவு பெரிய உலகமா இருந்தாலும் அதை சங்குச்சிதமாக சேர்த்த கத்துக்கணும். புடவை கடையிறதுக்கு போனா சில பேர் 100 புடவை எடுத்து பண்ண ஒவ்வொன்றும் பிரிச்சு பிரிச்சு காட்டுவாங்க. அப்புறம் ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வரான்னு வச்சுப்போமே, அதுக்கப்புறம் மீதி எல்லாத்தையும் மடிச்சு வைக்கிறாங்க. அப்படியே விட்டு போயிடுச்சுன்னா அந்த புடவை எல்லாம் என்ன ஆகும்? மறுபடியும் மடிச்சு வைக்கிறாரா இல்லையா? அதே மாதிரி தான் உலகத்தை விஸ்தாரப்படுத்துறது, விஸ்தாரப்பட்டதான உலகத்தை மறுபடியும் சங்கோச்சப்படுறது. தனித்தனியா அந்த கோயம்பேடுக்கு போனேன்னா புஷ்பங்கள் பாருங்க, எத்தனை ரோஜா புஷ்பத்துல எத்தனை வெரைட்டி, அரளி புஷ்பத்துல எத்தனை வெரைட்டி, சிவப்பா இருக்கு, மெரூன்ல இருக்கு, மஞ்சளா இருக்கு, வெளுப்பா இருக்கு, ரோஸா இருக்கு. இத்தனை கலர்ல ஒரு புஷ்பம் தான். அதே போல அடர்த்தியா இருக்கக்கூடியதான ஒரு புஷ்பம், தனித்தனியா இருக்கக்கூடியதான புஷ்பம், மல்லிங்கிறான் முல்லைங்கிறான் என்னென்னமோ சொல்றான் சார். நீங்க எது கேட்டா அது விலை ஜாஸ்திக்கிறான், அது அப்புறம் இருக்கட்டும். ஆனா விவகாரம் என்னன்னா இல்ல எத்தனை விதமான புஷ்பங்கள், எத்தனை விதமான பழங்கள் எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனா விவகாரம் என்ன, ஒவ்வொன்றுக்கு சுவை வேற, ஒன்னொன்னுக்கு ஒரு சுவை வேற. ஒரு மாம்பழம்னா எத்தனை விதமான மாம்பழம் இருக்கு. வாழைப்பழத்துல எத்தனை மாம்பழம், பேயம்பழம்ங்கிறான், பூவம்பழம்ங்கிறான். பூல இருந்தா இப்ப காய் வரும், இல்ல அது பூ வந்தாரு சரிங்கிறான். அதுலயும் நம்ம சாப்பிடுறோம், ஒவ்வொன்றும் ருச்சி வேறத்தான் இருக்கு. இருந்தாலும் எப்படி இவைகள்லாம் வந்தது? இவ்வளவு வித்தியாசமாக இத்தனை பதார்த்தங்கள் இருக்கு. இவைகள்லாம் என்னென்ன எல்லாமும் எங்கிருந்து வந்தது? பகவான் இடத்துல. இத்தனையும் என்ன பண்ணினார்? இவ்வளவு விஸ்திருதமாக இவ்வளவு இடத்தை ஆகவே பண்ணிட்டு இருக்கு. அதை சின்னதாக ஆக்கணும்னு எல்லாத்தையும் தனக்குள்ள சேர்த்துட்டார். ஆலமரத்தை ஆலம் விதைக்குள்ள எப்படி வச்சாரோ அதே போல உலகத்தை எல்லாம் தனக்குள்ள வச்சிருந்தார். அதான் ஏகமான்ய குரோத சித்ததி. இது பெரிய ஆலமரம் நிக்கிறது. இது முதல்ல எப்படி இருந்தது தெரியுமா? அந்த குழந்தைக்கு சொல்லி தரார் உபனிஷத்துல. ஏ சோம்யா நியக்ரோத பீஜமாரா. ஒரு ஆலம் விழுத கொண்டு வந்தான். பிந்தி அதை உடையனர் என்ன இருக்குன்னு எம் நிபாலயதே நான் கெஞ்சி உன்னையும் தெரிஞ்சுக்கல அப்படி ஒண்ணு தெரியுங்க. இதுலதான் ஏகமான்ய குரோத சித்ததி. அந்த சின்ன பீஜத்துல இவ்வளவு பெரிய ஆலமரம், எத்தனை கிளைகள், எத்தனை இலைகள், எத்தனை பதார்த்தங்கள், அத்தனை விவகாரங்கள், எத்தனை பட்சிகள் அதுக்குள்ள. ஒரு ஆலமரம் இருக்குமே, ஆலம் விழுதுன்னா அதுல இருக்கிற பட்சிகள் என்ன கலகலான்னு சத்தம் எதுக்கு பத்தல? அத்தனை பதார்த்தமும் அவைகளுக்குள்ள இருக்கு. இவைகள்லாம் எப்படி சுருக்கமா இருந்ததோ அதே போல இந்த உலகம் எல்லாம் மாயைக்குள்ள இருக்கு. அந்த மாயையும் நான் என்ன பண்ணிவிட்டேன், எனக்குள்ள வச்சுட்டேன் தெரியாம. பராத்திய சக்தி விதைவ நிறுத்தியதே
சுவாபாவிக ஞான பல கிரியாதா அத்தனை பதார்த்தங்களையும் தனக்குள்ள அடக்கி வச்சிருந்தார். ஆகையால் இவ்வளவு பெரிய உலகம், சமுத்திரங்கள், மலைகள், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய பதார்த்தங்கள் இவளையெல்லாம் மடக்கி தனக்குள்ள ஓங்கார ரூபமா வச்சுட்டார். அந்த ஓங்காரத்தை வெளியில விட்டார். சப்த சிருஷ்டி, அர்த்த சிருஷ்டி. பதங்களை எல்லாம், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வேதத்தை உண்டு பண்ணி தயார் பண்ணினார். பிறகு அந்த ஒவ்வொரு வேர்டுல இருந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட தயாரித்தார். கடஹா அப்படின்னு பதம் இருக்கா? போன கல்பத்துல இது எப்படி இருந்தது, இந்த சொல்லுக்கு அர்த்தம் எப்படி இருந்தது, சரி அதே மாதிரி தயார் பண்ணதோ. சூர்யா சந்திரமதோ தாத்தா யதா பூர்வம கல்பயது. சூரியனையும் சந்திரனையும் மற்ற பதார்த்தங்களையும் போன கல்பத்துல எப்படி இருந்ததோ அப்படியே தயார் பண்ணினார். எப்படி தயார் பண்ணினார்? வேத சப்தேவாத நிர்மமேதமா பிரபு, வேத சப்தங்கள்ல இருந்து தயார் பண்ணினார். ஆகையால் சப்தத்துல இருந்து ஆர்த்திக ஆப்ஜெக்ட் வந்தது. இது சப்தாத்வா, வர்ணாத்வா, பிறகு கலாத்வா, இப்படி இரு தனிது. ஷடத்வாதீத ரூபிணி. அடுத்ததாக சொல்றப்ப பார்க்க போறோம் 6 விதமான சிருஷ்டிகள். ஆனா இந்த 6 விதமான ஆத்வாக்களும் வழிகளையும் தாண்டினவள் அப்படிங்கிற அர்த்தம். ஏன் சொல்லுவாங்க? அத்தனையும் இவ்வளவு பெரிய உலகம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவைகள்லாம் சங்கோச்சமாக தனக்குள்ள ஒன்னா சேர்த்து வச்சுட்டார். அதனால அவருக்கு என்ன பேரு? சங்கேப்தா, சுருக்கிவிட்டார். பழைய நாள் எல்லாம் இங்கிலீஷ்ல வந்து எஸ்ஸே எழுத சொல்வா. பக்கத்துல ப்ரீசி ரைட்டிங்னு ஒரு பேப்பர் இருக்கு. அதுல என்னன்னா ஒரு கொஸ்டின் எஸ்ஸே, ஒரு கொஸ்டின் ப்ரீசி ரைட்டிங். என்ன விவகாரம்னா சுருக்கமா ஒரு சின்னதை கொடுத்து இதை பத்தி எழுது அப்படின்னு 2 பக்கம் 3 பக்கம் அதை பத்தி எழுதணும். அதுக்கு எப்படி எழுதுனா, முதல்ல இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் 1 2 3ன்னு எழுதுனா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட் ஒவ்வொரு பேராகிராஃப்ல இது பண்ணணும். அப்படி பண்ணி கடைசியில சம்மரைஸ் பண்ணி பண்ணணும். இது ஒரு பேப்பர். இன்னொன்னு என்னன்னா, அவளே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவா. அதை நீங்க சுருக்கமா 180 வேர்ட்ஸ்ல எழுதுவீங்க அப்படிம்பார். முதல் 4 பதங்கள், பின்னால 10 பதங்கள் எழுதினா போறாது. அதையெல்லாம் சேர்த்து வச்சிருந்த விவகாரம் முழுக்க தனியா பண்ணணும். அப்ப என்ன, ஒரு விஷயத்தை சுருக்கமாகவும் சொல்ல தெரியணும், விஸ்தாரமாகவும் சொல்ல தெரியணும். 1 மணி நேரம் இந்த விஷயத்தை பத்தி பேசுங்க. எதை பத்தி? இந்த சிலந்தி பூச்சி பத்தி. அதே மாதிரி ஏதோ வேதாந்த வார்த்தை பேசுறதுக்கு கட்டமே இல்லைன்னு எல்லா விஷயமும் அதுக்குள்ள ஒரு முழுக்க அதுல இருக்க. அதனால விவகாரம் என்னன்னா, எதை பத்தியும் மணிக்கணக்கா பேச தெரியணும். அதே நேரத்துல பேசாமலும் இருக்கணும். சொன்னாதான் பேசணும், கேட்காம சொல்லப்படாது. அனாவசியமாக ஒரு வார்த்தை பேசப்படாது. இப்பதான் நம்ம வாயிலேயே செல்போனை கட்டிட்டு இருக்கோமே. இந்த செல்போன் தான் மனுஷனை செல்லுக்கு அனுப்ப போறது. ஞாபகம் ரொம்ப பத்திரம். அனாவசியமா அந்யாவாதோ விமுஞ்சதா அமிர்தஸ்ய ஏஷ சேது. இப்படி பேசி பேசித்தான் சார் பல ஜன்மாக்களை எடுத்தோம், பல பிறவைகள் பேசிட்டே இருந்துட்டோம். அதே போலயே சாப்பிட்டுண்டோ அந்த ரெண்டும் சேர்ந்து ஒரே வாயால தான் பண்றான். ஒண்ணு இது பண்றான், அவனை பேச்சு நிறுத்தணும்னு அவர் கல்கண்டு கொடுக்கணும் வாயில, அப்பதான். அப்படின்னா அதிகமான போயிடுதல் வாழ்க்கையில. ஆனா பகவான் என்ன பண்ணிட்ட, சங்கேப்தா அத்தனை பதார்த்தங்களையும் சுருக்கி தனக்குள்ள வச்சுட்டு இருக்கார். ஆகையால் பிரளய காலத்துல என்ன சார் இருக்கு? அவரை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. பகவானை தவிர 2வது பதார்த்தம் ஒண்ணும் இல்லை. ஆகையால் அவர் சங்கேப்தா ஏகமேவ அத்விதீயம் சொல்றது பார்த்தல. ஆனா அதையே எவ்வளவு விஸ்தாரம் பண்ணணுமோ அவ்வளவு. 7 14 புவனங்கள். நீங்க ஒரு பூலோகம், இந்த பூலோகத்துல சில பகுதிகளை தான் பார்த்திருக்கேன். பார்க்காத ஊர்கள் எத்தனையோ இருக்கு, மலைகள்ல எத்தனையோ அம்சங்கள் இருக்கு, உங்களால போக முடியாத இடங்கள்லாம் இருக்கு. இமாலயத்துல சில பகுதிகள்லாம் மனுஷனால போக முடியாது. அத்தனை இடங்கள்ல அத்தனை விவகாரங்கள், காடுகள் அத்தனையும் இருக்கு. எத்தனை பிராணிகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சமுத்திரத்துக்குள்ள இத்தனை ஸ்பீஷீஸ் இருக்குன்னு இதுவரைக்கும் சொல்ல தெரியல சார். எத்தனையோ விவகாரங்கள் இருக்கு. ஆனா அத்தனையும் அவர் காப்பாற்றி கொண்டிருக்கார். அத்தனைக்கும் வேண்டியதான ஆகார விவகாரங்களை கொடுத்துருக்கார். இவ்வளவு பெருசாக உலகத்தை சிருஷ்டி பண்ணி மறுபடியும் பிரளய காலத்தை எல்லாத்தையும் சங்குச்சமா தன்னிடத்துல சேர்த்துக்கிறது பார்த்தீங்களா? அதனால அவருக்கு சங்கேப்தா. அதற்கு பிறகு
க்ஷேமக்கிறது எல்லாத்துக்கும் க்ஷேமத்தை கொடுக்கிறார். நம்ம சாதாரணமா யாராவது பார்த்தேன்னா சௌக்கியமா இருக்கேடா, க்ஷேமமா இருக்கேடா அப்படின்னு. இந்த க்ஷேமமா இருக்காளான்னு அந்த க்ஷேமம்னு என்னது? எதை நம்ம சம்பாதிச்சோமோ அதை காப்பாத்திட்டு இருக்கோம், அதான் க்ஷேமம்னு பேர். மனுஷாளுக்கு ரெண்டு, யோகம்னு ஒண்ணு, க்ஷேமம்னு ஒண்ணு. எப்பொழுதும் இவன் அதிகமாக தன்னுடைய பதார்த்தங்களை வளர்த்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிமிஷமும் இவன் வித்யாமர்த்தஞ்ச சாதையே, கணக்கணமாக வித்யையும் பணத்தையும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது. கணே நஷ்டே குதோ வித்யா, ஒரு கணம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா அன்னைக்கு படிக்க வேண்டியதான படிப்பு போச்சு, மறுபடியும் க்ஷணம் வராது. கணே நஷ்டே குதம். அதனால இவன் எப்பொழுதும் தான் புதுசா சம்பாதிச்சுட்டே இருக்கணும், புதுசா தெரிஞ்சுட்டு இருக்கணும். வயசாயிடுச்சு சார், இனிமேல் நான் என்ன சார் படிக்கிறது, தப்பு. அது கடைசி க்ஷணம் வரைக்கும் படிச்சுட்டே இருக்கணும். இந்த படிச்சுட்டே இருந்தா தான் புத்தி வளரும். 60 வயசுக்கு மேல அப்படியே டல்லா போயிடுதுன்னா, சாப்பிட்ட தூங்கிடுன்னா சீக்கிரமா கெட்டு போயிடும். ஆனா என்ன, அதுக்கு மேலதான் புதுசான இது வரைக்கும் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை விட வேறான விஷயங்களை கத்துட்டே இருக்கணும். பகவானை பத்தி தியானம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த தியானம் பண்ணிட்டே இருந்தா என்ன, புத்திய ஆக்டிவேட் ஆகும். புதுசான விஷயங்கள் உங்களுக்கே தோண தொடங்கும். நம்ம நாட்டுல தான் இது அதிகமா இருக்கு. வயசானவள் திருப்பி அதை பண்ணு இது பண்ணு. பாட்டியம்மா புதுசா கோலம் போட்டுட்டே இருப்பா உட்காந்துட்டு. ஏன்னா இந்த ஜென்மாக்களை கொண்டது பார்த்தா புதுசான கோலங்கள் பண்ணிட்டு விவகாரம் என்ன, அந்த புத்திக்கு அந்த இது கொடுத்துட்டே இருக்கணும். இது ஒரு அம்சம். இது யோகம்னு பேர். அதுக்கப்புறம் க்ஷேமம்னு என்ன தெரியுமோ, நான் எதை வச்சுட்டு இருக்கோமோ அதை பத்திரமாக காப்பாற்றணும். படிச்சது மறக்கப்படாது. சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம் நாமயோகேன வித்யாம் பிரசிதிலாமிவா. இந்த சங்கீதம் வாசிச்சிருக்க பத்தியா, அவ என்ன பண்றா, அந்த பாட்டை பாடிட்டே இருப்பா. திருப்பி யாரும் வேண்டாம், அதுக்குள்ளேயே தனக்கு தானே பாடிட்டே இருப்பா. ஏன் அது ஞாபகம் வரணும்? பாட அந்த தொண்டையில மாதுரியம் ஜாஸ்தி ஆகும். அதே போலயே வேதங்கள் திருப்பி படிச்சுட்டே இருக்கணும். எவ்வளவு தூரம் படிக்கிறீங்களோ, எவ்வளவு தூரம் எடுத்து சொல்றீங்களோ அவ்வளவு கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும். அதே போலதான் எல்லாமே. இத அபியாசம் பண்ண அந்த பதார்த்தம் ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும். அதே போலயே நம்ம கிட்ட இருக்கிற பொருளை மறக்கப்படாது. வித்யா வை பிராமண மாஜடாமா. ஒரு பிராமணனை வித்யை சேர்ந்திருக்கான். அந்த வித்யை வரும் பொழுதே அந்த பிராமணத்தை சொல்றது, சேவதையே என்ன காப்பாத்துங்கோ. ஏன் அதை பத்திரமா காப்பாத்துறது? யோகியாய சிஷ்யாய தேயா. யாரு யோக்கியனான ஒரு சிஷ்யன் இருக்கானோ, பக்தி ஸ்ரத்தையோட யாரு வரானோ அவனுக்கு சொல்லுங்க, மற்றவர்களுக்கு சொல்லாதீங்க. கர்வத்தோட இருக்கிறவளுக்கு சொல்லாதீங்க. அதே போல அவள் இடத்துல இருந்து நான் விஜய கொடுக்குறேன், எனக்கு ஏதாவது கொடுன்னு எதிர்பார்க்காதீங்க. அப்படி செல்ஃப்லெஸ்ஸா கொடுக்கணும். அப்படி நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகுனார், உங்களுடைய விஜயானது உங்கள்கிட்ட பரிரட்சணமாக இருக்கும், ஒரு நாளும் போகாது. அதே போலயே மற்ற எல்லா பதார்த்தங்களையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும், காப்பாற்றி கொண்டே இருக்கணும். நம்ம கிட்ட இருக்க பதார்த்தங்கள் அழியாம காப்பாற்றணும். பெரியவர்கள் சொத்தை சேர்த்து வச்சாலும் அதை 4 பிரிச்சுடு, அப்புறம் ஒருத்தர் சண்டை போட்டு 2 பேரும் கோர்ட்டுக்கு போய் 2 பேரும் வக்கீலுக்கு கொடுத்து 2 பேரும் பாப்பராயிடும். இப்படி பண்ற அது விவகாரம் என்ன, அதை காப்பாற்றணும். இந்த வந்த பொருளை காப்பாற்றணுங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அது ஒண்ணு. இந்த காப்பாத்துறதுங்கிறத நமக்கு வரும்படி பண்றவர் பகவான். அதனால க்ஷேமக்கிறது. க்ஷேமம்னா யோகம்னு சொன்னா இல்லாததை சம்பாதிக்கிறதுக்கு யோகம்னு பேர். இருக்கிறதை காப்பாற்றி வைத்துக் கொண்டு இருக்கிறதுக்கு க்ஷேமம்னு பேர். இந்த யோகக்ஷேமம் நீங்க பண்ணலைன்னா பகவான தியானம் பண்ணிட்டே தான் அவர் பண்ணுவார். யோகக்ஷேமம் அஹம்யஹம். பக்தாளா இருக்காளையனால் அவளுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அவ முயற்சி பண்ணாம என்னிடத்துல இருந்தாலும் மத்கர்மகிருத் மத் பரமஹா மத் பக்த சங்கவர்ஜிதா இப்படி இருந்தா அவளுடைய யோகக்ஷேமத்தை நான் காப்பாத்துறேன் பகவான்.
அது மாதிரி க்ஷேமத்தை கொடுக்கிறவர் யாரு? பகவான் க்ஷேமகிருது உபாத்தஸ்ய பரிரட்சணம் கரோதி இது க்ஷேமகிருது. இதை பார்க்கணும். நமக்கு ரொம்ப பேருக்கு தெரியல. ரொம்ப குடும்பங்கள்ல நிறைய சொத்து சேர்த்து வச்சுப்பா பெரியவா. அதை அடுத்த ஜெனரேஷன் அனாவசியமா அதனுடைய மதிப்பு தெரியாம செலவு பண்ணி எல்லாம் இல்லாம ரொம்ப கட்டப்பட்டு கீனமான திசைக்கு வருவா. அதே போலயே ரொம்ப படிச்சிருவா பெரியப்பா, அடுத்த ஜெனரேஷன் படிக்க மாட்டார். அது ஏன்? அது பகவத் பக்தி இல்ல. அந்த பக்தி நல்ல வழி சதாச்சாரம் இருக்குமே ஆனால் ஒரு நாளும் அழியாது. பரம்பரையா நாங்க 10 ஜென்மாவா 10 தலைமுறையா ஜமீன்தாருங்கிறோம், 10 தலைமுறையா பணக்காரளா இருந்துட்டு இருக்கா. காரணம் என்ன? வாசல போய் பார்த்தேன்னா ஆச்சாரம் இருக்கும், பூஜை இருக்கும், பகவத் பக்தி இருக்கும், நல்ல வழியில இருப்பா. அவ பார்க்கறது நிறைய பணம் இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருப்பா. அது போல இருக்கணும். அதே போலயே படிப்போம் போறோம். நம்ம படிச்சது சில பேர் பாருங்க, ஒரு ஸ்டேஜ் அனுப்புறோம், ஆயிடுச்சு சார் போறோம் சார், உத்தியோகத்துல இருந்து ரிட்டையர் ஆச்சு, இனிமேல ஆனந்தமா ஆத்துல டிவி பார்த்துட்டே இருக்கணும். இது ஒண்ணுதான், வேற ஒரு காரியம். இப்படி இருந்து இருந்து என்ன ஆச்சுன்னா அந்த மனசானது அப்படியே துரு பிடிச்சு போயிடும். புதுசாக ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். ஜென்மன் படிங்க, வேற ஏதாவது படிங்க, சும்மா மட்டும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வேற ஒண்ணும் இல்லை, பகவத்கீதை பாராயணம் பண்ணுங்களேன் 1.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு போறோம். ஏதோ ஒரு மந்திர ஜபம் அதை எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு 1000 டெய்லி பண்றதுன்னு வச்சுங்க, பொழுது போறாதுன்னு உங்களுக்கு. ஆனா இப்படி பண்ணேன்னா அது உங்களுக்கு மட்டுமல்ல, குடும்பத்துல இருக்கிற எல்லோருக்கும் க்ஷேமம். நீங்க குழந்தைகளுக்கு இத்தனை நாளா சம்பாதிச்சு அவளுக்கு காசு கொடுத்து அவளை முன்னு கொடுத்து அவளுக்கு அது மேல நல்ல வழியும் கொடுக்க வேண்டாமா? நல்ல புத்தியும் வரும்படி அதிருஷ்டம் வரும்படி பண்ண வேண்டாமா? அதுக்கு என்ன பண்ணணும்? நாம வச்சிடணும். நாம சொல்லிட்டே இருக்கா, மேல ஜபத்தை பண்ணிட்டே இருக்கா. அப்படி பண்ணிட்டே இருந்தா எத்தனை தோஷங்கள் இருக்கோ அத்தனையும் அந்த குடும்பத்துல போயிடும். சௌக்கியமா ஆனந்தமா இருப்பா. ஆமா, இப்படி சௌக்கியமா இருப்பேன்னாரு. இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? பகவான தியானம் பண்ணவாளுக்கு ஆனந்தமா இருக்கான்னு சொல்றேன். காரணம் என்னன்னு, சிவா சார். இது விஷ்ணு சஹஸ்ரநாமம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல அவருக்கு பேரு சிவஹான்னு சொல்றேன். என்ன பண்றது? சிவசஹஸ்ரநாமத்துல பார்த்தீங்கன்னா ஹரிஹி. சிவசஹஸ்ரநாமத்துல சிவனுக்கு ஹரின்னு ஒரு பேர், விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல மகாவிஷ்ணுவுக்கு சிவஹான்னு பேர். ஏன் சார்? என்ன? சிவாய விஷ்ணு ரூபாய சிவரூபாய விஷ்ணவே. ரெண்டும் ஒரே தத்துவம் தான். நம்ம ஒவ்வொரு விழா பார்த்துட்டு இருக்கோம். தீர்த்தமானது டம்ளர்ல விட்டா அந்த கிளாஸ் என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்ல வருது. தட்டுல விட்டா தட்டு என்ன ஆகாரமோ அந்த ஆகாரத்தை. அதுக்கு இந்த தனித்ததாக ஒரு உருவம் இல்லை. எந்த பாத்திரத்துல பார்த்தோம்னா அந்த உருவத்தை எப்படி எடுத்துக்கிறதோ அதே விதமா மகாவிஷ்ணு ஆகட்டும் பரமேஸ்வரன் அவளுக்குள்ள சண்டை இல்லை சார். அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணுன்னா விவகாரம் என்ன விஷயம் தெரியல. இவ சண்டை போட்டுருக்கா. ஒரு தத்துவம் தான். அந்த தத்துவமானது ஜனங்களுடைய சம்ஸ்காரத்துக்கு தக்கவாறு அந்தந்த விதமாக காணப்படுகிறது. சில பேருக்கு பக்தி ஜாஸ்தியா இருக்கும், அவ மகாவிஷ்ணு இடத்துல அட்ராக்ட் ஆவா. சில பேருக்கு வைராக்கியம் ஜாஸ்தியா இருக்கும், அவ பரமேஸ்வரன் இடத்துல அட்ராக்ட் ஆவா. எப்படி இருந்தா என்ன, இவ மனுஷன் முன்னுக்கு வர வேண்டியதுதானே வழி. ஆகையால் இது அதுங்கிற ஒரு சண்டை வரப்படாது மனுஷாளுக்கு. ஆனா 2 சொல்றோம் ஒண்ணுதான். அந்த இடத்துல சிவஹான்னு சொல்றோமோ இல்லையா, இந்த சிவஹாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் இதை பார்க்கணும். வசகாந்தவ் அப்படிங்கிற தாத்துல இருந்து சிவபதமானது. வசகாந்தவ் அட்ராக்டிங், எல்லோருடைய மனசையும் தன்னிடத்துல சேர்த்துட்டு அவ மனசு சாந்தியாகிற நிலைக்கு கொடுக்கறது சிவன்னு பேர். அப்ப மனசுல இருக்கக்கூடியதான கொந்தளிப்புகள், மனசுல இருக்கக்கூடியதான அனாவசியமான எண்ணங்கள் ஒன்னா ரெண்டா அத்தனை இரங்கள் மாறிண்டு சண்டை போட்டு வாழோட இருக்கக்கூடியதெல்லாம் மாறி சாந்தமான ஒரு நிலை கொடுக்கணும். அதான் சிவநாமணி பாவிதரங்கே மாதிஜோதிஷி மானினி மயர்த்தே. சிவநாமணி பகவானுடைய நாம சொன்னாலே போறோம். இந்த மனசுல இருக்கக்கூடியதான எல்லாருக்குமா கொந்தளிப்பு குறைக்கும். அதுக்காகத்தான் சிவன்னு பேரு. நாம ஸ்மிருதி மாத்திரேன பாவயன் சிவா. அவருடைய பேரை நினைத்த வாயால சொல்ல வேண்டாம் சார். நீங்க வாயால சொல்றதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் எடுத்துக்கணும். வேண்டாம்,
மனசால நினைச்ச மாத்திரத்தினாலேயே பாவயன் தூய்மையாக்கிறார். மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான கவலைகள், எல்லா விதமான எண்ணங்கள், எத்தனை பழைய சம்ஸ்காரங்கள் அத்தனையும் போக்கி இந்த மனசை சுத்தமாக ஆக்கி விட்டுறார். ஆகையால் அவருக்கு சிவஹா இருக்கு. சிவஹாங்கிற பேர்ல என்ன விசேஷம் இருக்கு? நம்ம சிவாய ருத்ராய சிவாய சிவாயான்னு சொல்லிட்டு இருக்கல, எதுக்காக சிவாயான்னு சொல்றேன்? அந்த நாம மரண மாத்திரத்தினால மனசுல இருக்கக்கூடியதான காமக்ரோதாதிகள் போறது, அழுக்கு, அவனை விட நான் முன்னுக்கு வரணும், அது வந்தா பரவாயில்ல, அவன் அழிஞ்சு போகணும், ஏன்னா என்னால முன்னுக்கு வர முடியலையே, அவன் அழிஞ்சு போகணும் இப்படின்னு நினைக்கிறேன். இப்ப வர வர இந்த காம்படிஷன் கட் த்ரோட் காம்படிஷன், இப்ப பாருங்க ரேட் ரேஸ் அப்படிங்கிறான், இப்படின்னு என்னென்னமோ இவனே பதத்தை கிரியேட் பண்றாங்க. ஏதோ காம்படிஷன் சொன்ன ஒரு கட் த்ரோட் காம்படிஷன் ஏன் சொல்லணும்? அந்த வார்த்தையே சரியா இல்லை, அது சம்ஸ்காரம் சரியில்லை. நம்ம நாட்டுல இப்படி பேச மாட்டோம், இதுதான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் அப்படி பேசுறது. இப்ப என்ன ஆஜிம் ஜெயதீதி அஜஹா, பகவான் இந்த ரன்னிங் ரேஸ்ல யார் ஃபர்ஸ்ட் வராளோ அவதான். ஆனா அவ என்னன்னா ஆஜிம்னா அந்த கடைசியில இருக்கக்கூடியதான ஒரு லைன் இருக்க பட்சல அதை ஜெயிக்கிறான், அதை முன்னால வந்துடுறான். அதனால அஜஹா எப்படி நம்ம பேர் வச்சிருக்கோம், பகவானுடைய பேரை வச்சோம். அவன் என்னன்னா எல்லாத்தையும் மீதி பேர்ல எரிக்கிறாங்கிறான். கம்ப்யூட்டர்ல ரொம்ப மாசம் கம்ப்யூட்டர் டிட் நாட் பூட்ங்கிறான், கம்ப்யூட்டர் ஹேங்கிறாங்க, மேலே தொங்குறது அது தூக்க போட்டுடுது. ஒரு வார்த்தையும் இவளுடைய வார்த்தை காரணம் என்ன? அவளுடைய சம்ஸ்காரம் அப்படி இருக்கு. நம்ம சம்ஸ்காரம் எப்பவும் பேசும் பொழுது எதையும் இல்லேன்னு சொல்லப்படாது. இல்லேன்னு சொன்னா பாட்டியம்மா உங்களை ஒன்றும் விட்டுற மாட்டாங்க, சக்கரை ரொம்ப இருக்குங்கணும், என்னன்னா கொண்டான்னு அர்த்தம். இது என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டு இருக்கேன்? அது அப்படிதான் எங்க தேசத்துல மங்களவாரம்னு சொல்றதாம். ஏன்டா அன்னைக்கு எந்த காரியம் பண்ணாதீங்கோ, ஏன்னா ரிசல்ட் அன்னைக்கே தெரியும். இருக்கிற எல்லா கிரகங்களை விட இந்த செவ்வாய் கிரகம் இருக்கு பார்த்தீங்களா, அது வேகமா சுத்துற கிரகம். காலமே ஏதாவது ஒன்று பண்ணேன்னா அது ரிசல்ட் சாயந்தரம் தெரிஞ்சிடும். அதனால நீங்க பண்ண தப்பு தெரியும். அதனால பெட்டர் என்ன அன்னைக்கு ஒன்றும் ஆரம்பிக்கிறதுக்கு அன்னைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணும். யார பிள்ளையார பூஜை பண்ணுங்கிறார். நார்த்ல பம்பாய் எல்லாம் போனேன்னா அந்த மங்களவாரம் அன்னைக்குதான் பிள்ளையார பூஜை. அவ்வளவு பயம்னா வாடகை முழுக்க ஓடிட்டே இருக்கிறவ. ஆனா அந்த மங்களவாரத்துல பிள்ளையார பூஜை பண்ணும்ப. ஆனா விவகாரம் எது நல்ல காரியங்களை பண்றது இல்ல. அமங்களவாரம்னு சொல்ல வேண்டியது இது என்னடா, இது அமங்களவாரம்னு சொன்னா நன்னா இல்லையா, அதனால மங்களவாரம்னு சொல்லுங்க அப்படிங்கிறது. நம்ம நாட்டுல எதை பேசினாலும் இப்படிதான் நல்லதா தான் வரணும், வேற விதமா வரப்படாது. ஆனா அது வேற விதமா அவ வச்சுட்டு இருக்க. அதனால நம்ம ஸ்வரூபம் என்ன? சிவஹா ஸ்வநாம ஸ்மிருதி மாத்திரேன பாவயன் சிவஹா அப்படின்னு மங்களமாக ஒரு 100 நாமாக்களை முடிச்சிருக்கோம். இது நாம் ஷட்டம் விவரதம், இப்படி நாமாக்கள்ல 600 நாமாக்களாச்சு. மங்களாதீனி மங்களமத்தியானி மங்களாந்தானி வீரபுருஷா பிரசந்தே. எப்பொழுதுமே மங்களமா ஆரம்பிக்கணும், நடுவுலயும் மங்களமா இருக்கணும், கடைசிலையும் மங்களமா இருக்கணும். ஒரு தகாத வார்த்தை வாயிலிருந்து வரப்படாது. சத்திரங்கர்ணே விஷ்ணுயாம தேவா சத்திரம் பத்தே மாற்றா திக்வாமே மதுமத்தமா. என்னுடைய நாக்கு எப்பொழுதும் தேனொழுக பேசிட்டே இருக்கணும். இது என்ன நம்ம நினைக்கணும்? காதுல எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளை ஒலிச்சுட்டே இருக்கணும். கண்கள் எப்பொழுதும் இனிமையான பொருள்களையே பார்த்து கொண்டே இருக்கணும். என்னுடைய நாக்கு தேனொழுக பேசணும். இப்படி வாசா தர்மமவப்னுஹி சொல்லிருக்காரு அம்பாள். அனுமாரை பார்த்து சொல்ற, அப்பா உன்னுடைய வாழ்க்கையில வாக்குனால தர்மத்தை அடைய. பேசு, பேசினா சுருக்கமா பேசு, அனாவசியமாக பேசாத. தர்மத்தை வரவழைக்க புண்ணியத்தை வரவழைக்கக்கூடியதான வார்த்தைகளா பேச அப்படிங்கிற. அது மாதிரி இந்த நடுவுல ஒரு 600 ஸ்லோகம் நாமாக்களாலுமே மங்களமாக சிவா அப்படிங்கிறத ஸ்வஸ்ரேயசம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சுகம் அப்படின்னு மங்களமாக சிவான்னு முடிச்சிருக்க. அதற்கு பிறகு ஸ்ரீவத்ஸவக்ஷா ஸ்ரீவாசா ஸ்ரீபதி ஸ்ரீமதாம்பரா பகவானுடைய நாமக்கள் பாருங்க. ஸ்ரீத ஸ்ரீத ஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீ விபாவன ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேய ஸ்ரீமான் லோகத்ரயாஸ்ரய
அத்தனை நாமாக்களும் ஸ்ரீ எனக்கூடியதான பெயரோட வருது. இந்த ஸ்ரீங்கிற பெயரோட இருக்கக்கூடியதான நாமாக்கள் இத வாஷ்டமையானால் வீட்டுல சகல விதமான ஐஸ்வர்யங்களும் வரும். இந்த ஐஸ்வர்யம்னு ரொம்ப பேருடைய மனசுல காசுன்னு ஒரு எண்ணம். காசும் வரும், காசை விட அதிகமான பதார்த்தங்களும் வரும். அது ஸ்ரீன்னு சொன்னா வெறும் பணம்ங்கிற அபிப்பிராயம் மட்டும் இல்லை. சில பேர் இடத்துல நிறைய பணம் இருக்கும், அவளுக்கு சில பொருள் அனுபவிக்க அதிருஷ்டம் இருக்காது. ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், இவைகளுக்கெல்லாம் கிரகலட்சுமி அனுகிரகம் இருந்தால் தான் வீடு வாங்க முடியும். அதே போலயே சில அனுகிரகங்கள் இருந்தா தான் வாங்க முடியும். நிறைய பணக்காரனா இருப்பான், ஒரு வீடு வாங்குறதோ அல்லது ஒரு பதார்த்தம் ஒரு வாங்குறதோ கார் வாங்குறதோ இதெல்லாம் முடியாது. இன்னும் சில பேர் சாதாரணமா இருக்கும், அவத்துல யானைகளும் குதிரைகளும் இருக்கும். என்னதான் ஒண்ணும் சொல்ல முடியாது. அப்படி அதுக்கு தனித்தனி அதிரட்டம். இவைகள்லாம் சேர்ந்து இருந்தா தான் ஸ்ரீன்னு. வெறும் ஸ்ரீன்னு வெறும் காசு மட்டும் இல்ல, நிறைய காசு பேங்க்ல இருக்குது, அவர் பேர்ல கோடி கோடி ரூபாய் இருக்கு. என்ன வெளியில ஒன்னும் அனுபவிக்க மாட்டார். ஆத்துல சமைச்சுக்கிறதுக்கு ஆத்துல மாமி இல்ல, வேற விவகாரம் என்னடா ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதுக்கு முடியல, கடைசியில் என்னடா ஏதோ 2 பழம் சாப்பிட்டு சும்மா இருக்க. இதெல்லாம் என்ன அர்த்தம்? அது அனுபவிக்கும் தெரியணும். நம்ம சாஸ்திரம் என்ன, அன்னவானோ பவதி மகான் பவதி பிரஜயா பசபிரம்மவர்த்தசேன அன்னவான். கடைசி கணம் வரைக்கும் நிறைய அன்னம் கிடைக்கிறது. அன்னத்துக்கு ஒரு கவலையும் இல்லை, அன்னபூர்ண அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு. அன்னவான் அன்னாதோ பவதி, நிறைய சாப்பிடும். நிறைய குவான்டிட்டி இல்லை, எப்ப வேணும்னு அப்ப அதை சாப்பிட்டு ஜீரணமும் பண்ணிக்கிறேன் சார். அதுதான் விசேஷம்னு. எது சாப்பிட்டாலும் அஜீரணம்னு ஒண்ணுமே கிடையாது. சாப்பிட்டா ஜீரணம். அன்னவானோ பவதி மகான் பவதி, எல்லாரும் அவர் உயர்ந்தவர், எல்லாரும் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்றார். காரணம் என்ன? 4 பேருக்கு ஹிதமாக பேசுறார், 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்க. மகான் பவதி, அது ஒண்ணு. பிரஜயா குழந்தைகள், பசுபி ஏவம் வேதா, இப்படியும் வந்து கிடைக்கிறது. இவைகள்லாம் சேர்ந்துதான் அதிருஷ்டமே தவிர, எல்லா வசதிகளும் சேர்ந்துதான் ஐஸ்வர்யமே தவிர, வெறுமனே ஏதோ காசு இருந்ததுனால மட்டும் ஐஸ்வர்யம் இல்லை. நல்ல புகழ் இருக்கணும், குழந்தைகள் இருக்கணும், அதே போல மற்ற வசதிக்கு சாதனங்கள்னா இருக்கணும். அத்தனையும் இருக்கணும். ஏனால் பகவத் அனுகிரகம் வேணும். அந்த பகவத் அனுகிரகம் வரத்துக்காகத்தான் இந்த நாமாக்கள். லலிதா சஹஸ்ரநாமத்துல ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு ஆரம்பிச்சிடும். அதே போல கடைசிலையும் ஸ்ரீங்கிற நாமாக்களோட முடியுது. அப்படி இந்த ஸ்ரீங்கிற நாம ஆதியிலையும் அந்தத்திலையும் வருது பார்த்தல, அது ஒரு மந்திரம். அது அதே போல இங்க நடுவுல அந்த ஸ்ரீ எனக்கூடியதான நாமாக்களோட நம்ம சேர்த்துக்கணும். ஸ்ரீவத்சவட்சா ஸ்ரீவாச ஸ்ரீபதி ஸ்ரீமதாம்பரா ஸ்ரீவத்சவட்சா. பகவானுடைய என்ன பேரு? ஸ்ரீவத்சம் எனக்கூடியதான ஒரு மார்க் அவருடைய வட்சத்தலத்துல இருக்கு. இந்த ஒரு அடையாளம் அவருக்கு சர்வதா சர்வகாலமும் இருக்கு. ஸ்ரீவத்சம்ங்கிறது அது அவருடைய வட்சஸ்தலத்துல இருக்கிறதுனால பகவானுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்? ஸ்ரீவத்சவட்சா அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். இதுல என்ன ஒரு விசேஷம்? சாதாரணமாகவே பழைய நாள்ல ஸ்கூல்ல இந்த எஸ்எல்சி புத்தகம் எழுதுறதுக்கா என்ன உடம்புல ஏதாவது மார்க் இருக்கா அப்படின்னு கேட்பான். ஒண்ணும் இல்லையப்பா, குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அது விவகாரம் என்னன்னா, இது எதற்காக? சில நம்ம சரீரத்திலேயே சில பகுதிகள்ல சில அடையாளங்கள் இருக்கும். அது பிறக்கிறப்பவே இருக்க நமக்கு தெரியாது. அது சில சமயத்துல மாறிண்டு இருக்கும். சிலது மாறும், சிலது மாறாது. ஒரு 40 வயசான பிறகு புதுசா கருப்பா ஸ்பாட் எல்லாம் வர உடம்புல. இது கணக்கு இல்லை, இது லாபம் இல்லை. அது ஏஜிங் ப்ராசஸ். இது சரீரமான மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது சிலது மாறும். ஆனா சில சம்கைகள், அந்த அடையாளங்கள் அப்படியே இருக்கும். அந்த மார்க் இருக்க பார்த்தா அது எங்க இருக்கோ அதுக்கு தகுந்தா போல அவனுடைய ஒரு வாழ்க்கையை எடுத்து சொல்லலாம். கையில ரேகைகள் இருக்க, அதே போல கால்லயும் ரேகைகள் இருக்க,
கால்ல தாமரை ரேகை இருந்ததுன்னு வச்சுக்க, தாமரை மாதிரி ஒரு ரேகை இருந்ததுன்னு வச்சுங்களேன், அமித ஐஸ்வர்யத்தை அடைவான். அதே போல கால்ல மற்ற ரேகைகள் சக்கர ரேகை இருந்ததுன்னு வச்சுங்களேன், ரொம்ப விசேஷம், குரல்லாம் சுத்திட்டு. இப்படி சாதாரணமாக ஒவ்வொரு விஷயமும் உண்டு. அதே போலயே சரீரத்துல சில மார்க் இருந்ததுன்னா அது ரொம்ப விஷயம். அதே போல இந்த சாமுத்திரிகா சாஸ்திரத்தை அனுசரித்து பகவானுக்கு தன்னுடைய மார்புல விசேஷமாக ஸ்ரீவத்சம்னு கருப்பான ஒரு அடையாளம். இது என்ன சொல்றதுன்னு, உலகத்துல அபரிமிதமான சக்தி உள்ளவர். அந்த சக்தி எப்படி அவரை பார்த்தவருக்கு எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியதான சக்தி. சக்தி அநேக சக்தி, அழிக்கக்கூடியதான சக்தி இருக்கு, அனுகிரகம் பண்ணக்கூடியதான சக்தி இருக்கு. அவருடைய கடாட்சத்துல என்ன ஒரு சக்தி, அவருடைய கண்ணு மேல நம்ம மேல அவருடைய பார்வை விழுந்ததுமே இவன் நடந்து வைக்க சகல பாபங்களும் போய் இவனை உயர்ந்ததான ஒரு நிலைக்கு கொண்டு வரக்கூடியதான சக்தி அவர் இடத்துல இருக்கு. அந்த சக்தியை கொடுத்தது அந்த மார்க். அதனால ஸ்ரீவத்சவட்சா, ஸ்ரீவத்சம்னு பேர் வச்சுப்பா. ஸ்ரீவத்சாங்க ஆச்சாரியர், ஸ்ரீவத்சம் எனக்கூடியதான அடையாளத்தை உடையவர் அப்படின்னு பேர் வச்சிருக்க. அதே போல இந்த ஸ்ரீவத்சத்தை நினைச்சாலே சகல ஐஸ்வர்யம் வரும். அதோட மட்டும் இல்ல, மனசு நிம்மதியும் விடும். ஏன்னா முன்னார நாம சிவா, மனசுக்கு சாந்தியை கொடுக்கிற நாம பக்கத்துல இருக்கோம் இல்லையோ. அதனால ஸ்ரீவத்சவட்சா, ஸ்ரீவத்ச சம்யம் சின்னம் அஸ்ய வட்சதி இது ஸ்திதம். இது பர்மனண்டா இருக்கு சார், இந்த மார்க்க இது ஒரு நாளும் போறதில்ல அப்படின்னு இதுக்கு ஸ்ரீவத்சவட்சா ஸ்திதம். இது ஸ்ரீவத்சவட்சா. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்ல, அவருடைய மார்புல இதயத்துல மகாலட்சுமி தாயார் பர்மனன்ட் பிளேஸ் அப்படி இருந்துட்டு இருக்கா. அஸ்ய வட்சதி ஸ்ரீ அனபாயினி வசதி இது ஸ்ரீவாச. அஸ்ய வட்சதி, இவருடைய மார்புல மகாலட்சுமி தாயார் அனபாயினி, ஒரு நாளும் அங்க இருந்து கிளம்புறது இல்லையா, பர்மனண்டா அங்க இருந்துட்டு இருக்கா. அதனால அவருக்கு வசதி ஸ்ரீவாச. மகாலட்சுமி தாயார் இருக்கிறதுனால மகாவிஷ்ணு கௌரவமா, இல்ல மகாவிஷ்ணு கல்யாணம் பண்ணிட்டதுனால மகாலட்சுமி தாயார கௌரவமா, யாருக்கு என்ன தெரியும். பரஸ்பர தபஸ் சம்பத் பலாயுத பரஸ்பரௌ பிரபஞ்ச மாதா பிதரௌ பிராஞ்சௌ ஜாயாபதி நுமஹா. பரமேஸ்வரன் அதுக்கு முன்னால சதி தேவி இருந்தா. சதி தேவி தக்ஷ யஜ்ஞத்துல பிராணம் விட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரா, தபஸுக்கு போயிட்டார். ஏகாந்தமாக உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டே இருக்கேன். பார்த்தாரா, இவர் எதுக்கு தபஸ் பண்றார்? உலகத்துல இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் அவாவா பண்ணினதான கர்மாக்களுக்கு பலத்தை கொடுக்கிறவர். இவரே தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இவருக்கு இதுக்கு என்ன வேணும்? ஆப்த காமஸ்ய காஸ்புரக, எல்லாத்தையும் அடைஞ்சவர். அவர் ஏன் தபஸ் பண்ண தெரியலேன்னு. ஸ்வயம் விதாதா தபஸ பலானாம் ஏனாபி காமேன தபஸ்சார. தானே எல்லோருக்கும் கர்ம பலங்களை கொடுக்கிறவர். எந்த ஆசைன்னு தெரியல, ஏன் தபஸ் பண்றாரோ தெரியல. ஆன்சர் அதுக்குள்ளேயே இருக்கு. ஏனாபி காமேன தபஸ்சார. கேனாங்கிறவள அடையணுங்கிறதுக்காக இந்த கேனோபனிஷத்துல தான் அம்பாள் பிராதுர்பாவம் சொல்லியிருக்க. அதனாலதான் உமாம் ஹைமவதேம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அதை தபஸ் பண்ணாங்க. அதுக்கு மேல அம்பாள் என்ன பண்ணினா, அவர் ஹிமவானுடைய பெண்ண பிறந்தார். அதுக்கப்புறம் ஒரு 7 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தபஸுக்கு போறேன்னு உமேதி மாத்திர தபசா நிஷித்த பச்சாது மாக்கியம் ஜகாமா அப்படின்னு சுமுகி ஜகாமா. மா ஓ தபஸ் மா வேண்டாம், உனக்கு தபஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னானா அம்மா. அதனால அன்னையில இருந்து அம்மாவுக்கு உமான்னு பேர். தபஸ் வேண்டாமா, சுகுமாரமான ஒரு சரீரம், வெயிலையும் நிலையில இருந்தா சரியா வராது உனக்கு. இல்ல இல்ல நான் தபஸ் பண்ணேன். ஏன் தபஸ் பண்றேன்? பரமேஸ்வரன் எங்க ஆத்துக்காரரா வேணும்னு தபஸ் பண்றான். இவரோ அம்பாள் வேணும்னு தபஸ் பண்றாரு, அந்த அம்மாவோ இவர் வேணும்னு தபஸ் பண்ற. அதே மாதிரியே ஒருத்தர் தபஸ் பண்ணித்தான் இது. வெறும் அவ்வளவு சுலபமா அந்த அம்மாவும் கிடைக்க மாட்டா. அதே போலயே பரமேஸ்வரனும் கிடைக்க மாட்டார். அதே போலயே உலகத்துல ஜனது, உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இவன் பிறந்ததுமே இந்த இடத்துல இவரோட ஆத்துக்காரருக்கு தீர்மானம் ஆயிடுச்சுன்னு
ஊரெல்லாம் சுத்துவான், 100 ஆத்துக்கார 100 ஜாதகம் பாப்பா, 1000 ஜாதகம் பாப்பா, கடைசியில கீழ் பிளாட்லயே இருக்கும். ஒண்ணும் தெரியும் யார் இருக்கு எங்க இருக்கு ஒன்னும் தெரியாத மனுஷன். அதே மாதிரி அந்த மகாலட்சுமி தாயார் என்ன பண்ண தெரியுமா, நான் பால்கடல்ல இருந்து பிறந்த க்ஷணத்திலேயே அப்படியே 16 வயதோட அப்படியே பிறந்த கையில மாலையோடு பிறந்தாளா. பிறந்து உலகத்துல எல்லா விதமான சர்வ குணங்களும் இருக்கக்கூடியதான கல்யாணம் அவரை தான் கல்யாணம் பண்ணிங்கன்னு நினைச்சேன். ஏன்னா எந்த இடத்துல அங்க எல்லா தேவதைகளும் எல்லா ராட்சசாலும் இருக்கா, பால் கடலை கடைஞ்சுட்டு இருக்கா, அத்தனை பேரும் அங்க இருந்துட்டு இருக்கா. அத்தனை பேரும் பார்த்தாலாம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு தோஷம் இருந்தான். குணங்கள் இருக்கிற இடத்துல தோஷமும் இருந்தது. கடைகளினர் வர்வே சர்வகுணாபிராமம், எல்லா குணங்களும் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கக்கூடியதான அவர் வரித்தார். அதான் சர்வ லட்சண லட்சண்யா லக்ஷ்மிவான் சமிதிஞ்சயா, சர்வ லட்சண லட்சண்யா, எல்லா லட்சணமும் பொருந்தவர் லக்ஷ்மிவான். ஆயால் தான் லட்சுமிவான சமிதிஞ்சயா, இன்டர்னல் குவாரல் அதை ஜெயிச்சவர். உள்ளுக்குள்ள நமக்கே ஒரு இதை பண்ணலாமா பண்ண வேண்டாமா, இன்னைக்கு கிளாஸுக்கு போகணுமா போக வேண்டாமா, உடம்பு சோம்பேறித்தனமா இருக்கு, பழசுதானே சொல்ல போற, என்ன புதுசா சொல்ல போற, நம்மளும் இத்தனை நாளா கேட்டு இருக்கோம், என்ன லாபம், ஒரு நாள் போனா பரவாயில்ல, அடுத்த வாரம் மறுபடியும் முதல்ல சம்மரைஸ் பண்ணி சொல்லுவார். இப்படி எல்லாம் மனசுல தோணி அதுக்கப்புறம் வீட்டுல இருந்தா சரியா இல்ல, கரண்ட் இல்ல, அட்லீஸ்ட் அங்கே போனாலும் ஏசியில உட்காரலாம், ஏதோ ஒண்ணு வச்சுட்டு கலைக்க வந்துச்சு. அப்ப விவகாரம் என்ன, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் மனசுக்குள்ள ஒரு சண்டை நடந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கு. அது சில சமயத்துல சண்டை குறைச்சலா இருக்கும், சில சமயத்துல அதிகமா இருக்கும். குறைச்சலா இருக்கிறது நம்ம கேர் பண்ணல, ஆனா உள்ளூர் ஒவ்வொரு விஷயத்திலையும் இருக்கத்தான் இருக்க. அவைகள்லாம் ஜெயிச்சவர் ஆயால் சமிதிஞ்சய சர்வ லட்சண லட்சண்யோ லட்சுமிவன் சமிதிஞ்சய பிக்ஷரோ ரோஹிதோ மார்கா அப்படின்னு பகவான் நாமக்கள் வந்து பார்த்தீங்களா, அவைகள்லாம் சேர்த்து இங்க சொல்ற ஸ்ரீவாசா அஸ்ய வக்ஷசி. இது பகவானுடைய மனசுல சரி ஹிருதயத்துல ஸ்ரீஹி அனபாயனி வசதி, ஒரு இடத்துலயும் ஒரு கணமும் விடாமல் இருக்கிறவள். ஒவ்வொரு ஜென்மாவும் பகவான் எந்தெந்த உருவத்தை எடுத்தாலும் அந்தந்த உருவத்தில் தானே வந்திருக்க. கிருஷ்ண ஜென்மே பவே அப்படின்னு கிருஷ்ணனா ஜென்மாவை எடுத்த ருக்மணியை பிறந்தார், ராமனா ஜென்மாவை எடுத்தார் சீதாதேவி வந்தார். ஒரு நாளும் அவர் விட்டு போறது இல்லை. ஏழுமலையான இடத்துல திருப்பதிலேயே இல்லையே சார் நோக்கம். பத்மாவதி தாயார் கீழத்தானே இருக்கா, விட்டு வந்தாள். என்ன ஏண்டனர், அவளுக்கு கருவேப்பிலையினால சண்டை வந்ததுன்னு நோக்கம். என்னென்ன திருப்தி பண்ணணுமோ பாருங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வசந்தா நீங்க கல்யாணத்துக்கு கட்டினா காசு கட்டினா சின்ன கல்யாணமா பெரிய கல்யாணமாமா, மந்திரத்தோட சேர்த்து பண்ணினா பெருசு, மந்திரம் எல்லாம் பண்ண சின்னது, அப்படியோ ஒண்ணு வச்சுட்டு இருக்க. ஆனா விவகாரம் என்னன்னா, கட்டினா மகாலட்சுமி தாயாருக்கும் பூதேவிக்கும் 2 பேருக்கும் சேர்த்து தான் கல்யாணம் பண்றாங்க. பூமாதா பூதேவி ஸ்ரீதேவி 2 சேர்ந்து தான் கல்யாணம் பண்றாங்க. மகாவிஷ்ணுவுக்கு அவர் மகாலட்சுமி தாயார் அங்க இல்லையேன்னு சொல்லப்படாது, அவருடைய இதயத்திலேயே அனபாயின்னு விட்டு பிரிக்க முடியாததான, பால்ல இருந்து வெளுப்பு கலரை எப்படி பிரிக்க முடியாதோ, வேஷ்டியிலிருந்து கலரை பிரிக்க முடியாதோ, அதே விதமாக தான் சர்வதா சர்வகாலம் அவரிடத்துல இருக்கா. அதனாலதான் அவருக்கு ஸ்ரீவாசா அப்படின்னு பேர். அத்தியவட்சதி ஸ்ரீஹி அனபாயினி வசதி இது ஸ்ரீவாசா. அடுத்தது ஸ்ரீபதி, பகவானுடைய நாம. இது வரைக்கும் நம்ம பசுபதினு பார்த்தோம், இங்க ஸ்ரீபதிங்கிற நாம பகவானுக்கு வர போறது. இத